உங்களுக்கு அடிக்கடி இந்த மசில் பெயின் வருதா, செஸ்ட் மசில் பெயின் வருதா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகே, செஸ்ட் மசில் பெயினுக்கும் ஒரு கார்டியாக் இஷ்யூக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்போதான் அதுக்கான சொல்யூஷனும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். செஸ்ட் பெயின்னா ஒரு கார்டியாக் வந்து அரெஸ்டோ இல்லை கார்டியாக் ப்ராப்ளத்தால வர செஸ்ட் பெயினுக்கும் அதே மாதிரி உங்களோட செஸ்ட் மஸ்குலர் பெயின் இருக்கும் இல்லையா? செஸ்ட் மசில்னா உங்களுக்கு இங்க இருக்கிற தசை, செஸ்ட்ல இருக்கிற தசை, அந்த தசை பெயினுக்கும் என்ன வித்தியாசம்? அதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த செஸ்ட் தசை பெயின் வந்தாவே அவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து சம்திங் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றது. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. அப்படி யாரும் பயந்துக்கும் வேண்டாம். ஸோ அது சிம்பிளா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஒரு வழி இருக்குது. எதுக்குங்க நிறைய டெஸ்ட் போயிட்டு ஒரு எக்கோ, ஒரு இசிஜி இல்லை கன்சல்டேஷன் ரொம்ப இது பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு ஓகே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஃபிட்டா இருக்கும், இதுவா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல போய்க்க வேண்டாம். எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரி இருந்தா, அதாவது செஸ்ட் மஸ்குலர் பெயின், அதாவது நெஞ்சு தசை இருக்கிற ஏரியால வலி இருந்தா என்ன பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ், ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு மறக்காம இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் இந்த மாதிரி அடிக்கடி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா. அப்போதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு உதவலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசிலோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்கறது. ஒரு ஒரு ஜாயிண்ட்லயும் ஒரு ஒரு பிளேஸ்லயும் நம்மளுடைய தசைகள் இருக்கு. அந்த தசைகள் வந்து நம்ம இப்போ மூவ்மெண்ட் பண்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரி மூவ்மெண்ட் நம்மளோட பாடி பார்ட் வந்து நம்மளுடைய உடல் பாகம் மூவ் ஆகுது. அதுக்கு ரெஸ்பான்சிபிள் மசில். மசில் அப்பதான் அதோட லென்த்துக்கு ஆல்டர் பண்ணி மூவ்மெண்ட் வரும். ஸோ அதே மாதிரி தான் செஸ்ட் மசிலும் மூவ்மெண்ட் இருக்குது. செஸ்ட் மசில் அதாவது நெஞ்சு இருக்கிற தசைக்கும் மூவ்மெண்ட் இருக்குது. மூவ்மெண்ட் இருக்குதுன்னா அதுவும் லென்த் கம்மியாயிட்டு லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மசில் ஸ்ட்ரெயின் ஆகும். சார் இங்க என்ன மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ உங்களுடைய செஸ்ட் மசில்ல தான் உங்களோட பிரீத் இன் அண்ட் அவுட் பண்ணும்போது பாருங்க, இன் அண்ட் அவுட் பண்ணும்போது உங்களோட செஸ்ட் மசில் நல்லாவே உங்களுக்கு லென்த் அதிகமாயிட்டு லென்த் கம்மியாகும். அதுக்கப்புறம் உங்களோட ஷோல்டரோட மூவ்மெண்ட்லயும் இது நல்ல ரெஸ்பான்சிபிள். உங்களோட ஷோல்டர் இப்போ ரவுண்டடாகவே வச்சிருக்கீங்க, இந்த மசில் எல்லாம் ஷார்ட் அண்ட்கே போயிடும். ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின்ல ஆயிடும். ஸ்ட்ரெயின்னா ரொம்ப நேரம் ஷார்ட் லென்த் கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா ஸ்ட்ரெயின் ஆயிடும். அப்படி இருக்கும் போதும் சில பேருக்கு இந்த இடத்துல தசை வலி வரும். அதை நீங்க எனக்கு சம்திங் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஹார்ட் ப்ராப்ளத்துல உங்களுக்கு வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நெஞ்சில இங்க வந்து ரொம்ப டீப்பா உங்களுக்கு அப்படியே கிராம்ப் மாதிரி இருக்கும். நாட்டது மசில், அந்த மசில்ல இருக்காது, நல்ல டீப்பா கிராம்ப் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது லைட்டா வாமிட்டிங் சென்சேஷன், உங்களுடைய கான்சியஸ் வந்து ஆல்டர் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணலாம். அது கூட சேர்த்து உங்களுடைய கைக்கு, லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு கைக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரேடியேட் ஆகும். ரேடியேட் ஆகும்னா அந்த பெயின் இங்க ஸ்டார்ட் ஆகி உள்ள கிராம்ப் மாதிரி ஆயிட்டு அது அப்படியே உங்களுக்கு உள்ள இந்த லெஃப்ட் பக்கம் கை ஃபுல்லா வரும், இங்க வரைக்கும் வரும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது லைட்டா தலை சுத்துற மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தால் மேபி கார்டியாக் பெயின் இல்லை கார்டியாக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கலாம். அப்படி இல்லைங்க எனக்கு, அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடம் பெயின் இருக்குங்க, மசில் எப்படி அழுத்தும் போதே, தசையை அழுத்தும் போதே உங்களுக்கு தெரியுது அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு செஸ்ட் மசில் பெயின். செஸ்ட் மசில் பெயின்னா நெஞ்சு தசையில இருக்கிற வலி. நெஞ்சு தசையில இருக்கிற வலி அதை ஸ்ட்ரெயின் பண்றீங்க அடிக்கடி, அதை வந்து நம்ம ரொம்ப ஒரு பொசிஷன்ல வைக்கல, ரொம்ப நேரம் ஷார்ட் அண்ட்லயே வச்சோம் அப்படின்னா அந்த பெயின் வரும். புரிஞ்சுதுங்களா? எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது? கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம செஸ்ட் மசில் ரிலீஃப் பண்ணிக்கலாம், அந்த பெயினை ரிலீஃப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கையை வந்து இந்த மாதிரி பின்னாடி இப்படி கட்டிக்கோங்க. இது ரெண்டும் ஜாயின்ல இருக்கணும், பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாயின்ல வச்சுட்டு நீங்க வந்து நேரா இப்படி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம 30 செகண்ட் ஹோல்டு பண்ண போறோம். ஒரு பொசிஷன்ல 30 செகண்ட் ஹோல்டு பண்ண போறோம். 3 டைம்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ண போறோம். 3 டைம்ஸ் எக்ஸசைஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு ஒரு ரிப்பீட்டேஷனுக்கும் நடுவில் 10 செகண்ட்ஸ் நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா? 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்றீங்க அந்த பொசிஷனை, அதுக்கப்புறம் 10 செகண்ட் ரெஸ்ட் கொடுக்குறீங்க.
அதுக்கப்புறம் அடுத்த ரிப்பீட்டேஷன் பண்றீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ரிப்பீட்டேஷன் பண்றீங்க. இந்த மாதிரி 3 ரிப்பீட்டேஷன்ஸ் தான். வெரி ஈஸியான எக்ஸசைஸ். நீங்க ரொம்ப மற்ற எக்ஸசைஸ் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் சில பேருக்கு வந்து டெஸ்க்டாப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா இந்த லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்ல ரொம்ப நேரம் இப்படி ரவுண்ட் ஷோல்டர்லயே ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி மஸ்குலார் பெயின், செஸ்ட் மஸ்குலார் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்ட்ரெச் எப்படின்றத பார்த்துக்கலாம். உங்களோட கையை நம்ம என்ன சொன்ன மாதிரியே இப்படி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்படி நேரா இருந்துக்கோங்க. நீங்க உட்காந்துட்டு கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நின்னுட்டு இதுல பண்றேன். ஸோ பின்னாடி உங்களுடைய இங்க பாருங்க, இந்த ஷோல்டரை இப்படி பின்னாடி ஓகேங்களா? உங்க செஸ்ட் வந்து முன்னாடி இருக்குது. ஓகேங்களா? இதே பொசிஷன்ல ஹோல்டு பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ண போறீங்க. ஸோ 30 செகண்ட்ஸ். இப்போ ஹோல்டு பண்ணும்போது உங்களோட பிரீத்தை ஹோல்டு பண்ணாதீங்க. பிரீத் நார்மலாவே பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? 30 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். 10 செகண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ஓகேங்க. 10 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அடுத்த ரிப்பீட்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நம்ம 30 செகண்ட்ஸ் இதே பொசிஷன்ல ஹோல்டு பண்ண போறோம். புரியுதுங்களா? ஸோ இதுல உங்களோட செஸ்ட் மசில் நல்லா லென்த் ஆகுறதுக்கு இன்னொரு யூஸும் இருக்கு. அதாவது உங்களுடைய பேக்கும் உங்களுடைய அப்பர் பேக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டான ஆகும், ஸ்ட்ரைட்டன் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்ல எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்க. வெறும் சின்ன இதுதான். இது கூட நீங்க ஆஃபீஸ்ல ரொம்ப டயர்டா இருக்கும். ஏன்னா முதுகு தண்டு நல்லா அந்த போஸ்டர் வந்தாவே நீங்க ஒரு எனர்ஜியா ஃபீல் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெச் தான். திருப்பியும் இன்னொரு ரிப்பீட்டேஷனும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பியும் ரெஸ்ட் எடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கோ அப்போ நீங்க இந்த எக்ஸசைஸை, இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை நீங்க பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு நம்ம ஷேர் பண்ணி அட்லீஸ்ட் அவங்களோட பயத்தை போக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மெசேஜையும் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.